முக்கிய செய்திகள். சிசிடியின் பணக்காரரான லோரன்சோ கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவரது சொத்துக்கள் யார் கைக்கு போகும் என விவாதம் ஏற்பட்டுள்ளது. அம்மா, அங்கிள் ஆத்தர், நீங்க வந்துட்டீங்களா? அப்புறம் கிரேட், ரொம்ப நல்லதா போச்சு. நாங்க ரொம்ப கவலையா இருந்தோம், எங்க நீ கண் முழிக்க மாட்டியோன்னு. இப்போ இந்த அக்ரிமெண்ட்ஸ்ல சைன் பண்ண. சொத்து எழுதி கொடுக்குற பத்திரமா? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டா? அம்மா, என்ன இதெல்லாம்? என்ன பேசிட்டு இருக்க நீ ரொம்ப காலத்துக்கு உயிரோட இருக்க மாட்ட. ஏதோ அதிர்ஷ்டவசமா உன்னோட கிட்னி நல்லா இருக்கு. அதை எதுக்கு சும்மா வீணாக்கணும்? அதை உன்னோட பிரதர் லோகனுக்கு கொடுத்துடலாம்ல. அப்புறம் இதுதான் அசட் டிரான்ஸ்ஃபரோட அக்ரிமெண்ட். இதுல சைன் போடு. அம்மா, நான் உங்க பையம்மா. சின்ன வயசுல இருந்து நீங்க தானம்மா என்ன. போதும், நிறுத்த. இந்த முட்டாள்தனத்தெல்லாம் நான் கேட்க விரும்பல. எல்லாம் இந்த பிராட்லிக்காக தான், ஆலிமோனி கிடைக்கும்ன்றதுக்காக தான் நான் உன்னை ஏத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லைன்னா உன்னை வளர்க்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? ஆலிமோனி? அம்மா, நீங்க என்ன நல்லா பாத்துக்கிறத அப்பா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா அது எல்லாமே ஒரு பொய் தான். இந்த 10 வருஷத்துல டியூஷன், லிவிங் எக்ஸ்பென்சஸ்னு எல்லாத்தையுமே அந்த கிழவன் தான் பார்த்துக்கிட்டாரு. உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னோட கிராஜுவேஷன் முடிச்ச உடனே உனக்கும் உங்க அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீ எழுதி கொடுத்துட்டு வந்தப்பார். அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு. நீயும் அந்த கிழவன் மாதிரியே ஒரு முட்டாளா இருக்கிறடா. நீங்க 2 பேரும் சரியான முட்டாளுங்க. லாரன்சோ, ஏன் இந்த மாதிரி பண்ண? லாரன்சோ, லாரன்சோ போவாத. உங்க அப்பா கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கு, இதுல சைன் போடுங்க. நான் போட மாட்டேன். சரி, ஓகே. இந்த முட்டாள்தனத்தெல்லாம் இதோட நிறுத்திக்கலாம். சீக்கிரமா இதுல உன்னோட கைரேகையை வச்சு கொடு. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. அடுத்த ஜென்மனும் இருந்தா உங்களுக்கு நான் பட்ட கடனை அடைச்சே தீருவேன். அப்பா, அப்பா, அப்பா. நான் இப்ப எங்க இருக்கேன்? ஒருவேளை இப்ப நான் இறந்துட்டேனா? பிராட்லி, நான் உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? என்ன ஆனாலும் சரி, இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல நீங்க கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அப்பா, டைவர்ஸ் பேப்பர்? இது எல்லாமே எனக்கு 8 வயசு இருக்கும்போது நடந்த விஷயமாச்சு. இது நான் சின்ன பையனா இருக்கும் போது இருந்த முகம். ஒருவேளை இது எனக்கு மறு ஜென்மமா இருக்குமா? இங்க பாரு, நம்ம பையன் ஒரு சின்ன குழந்தை. அம்மா எல்லாம் எப்படி வளருவான்? அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க என்ன டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பா, நான் சொல்றது கேளுங்க. இப்பவே உங்களை டைவர்ஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களை டைவர்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நீங்க கிளம்பலாம். லுரன்சோ, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுதா? அப்பா, நீங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள போக விட்டுருங்க. இங்க பாரு லோரன்சோ, அம்மா ரொம்ப மோசமானவங்கன்னு நினைச்சுக்காத. உங்க அப்பா கிட்ட வீடும் இல்ல, காரும் இல்ல. அவர் சரியான லூசர். ஆனா உங்க அங்கிள் ஆர்த்தர் அப்படி இல்ல. அவர் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு. அவரை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பேரும் புகழோடையும் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா? அந்த வாய்ப்பை நான் எப்படி விட்டு தர முடியும் சொல்லு? இனிமே நீங்க உங்க வாழ்க்கையை வாழுங்க. அதெல்லாம் பரவாயில்ல. பழச தூக்கி போட்டாதான் புதுசு வாங்க முடியும். எங்க அப்பாக்கு உன்னை விட 1000 மடங்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைப்பாங்க. யாருக்கு? இந்த லூசருக்கா? அது அவரோட கனவுல கூட நடக்காது. டெபோரா, நீ உண்மையாவே இங்க இருந்து போறேன்னா நம்ம பையனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு. உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? இந்த தொலையை நான் கூட வச்சுக்கிறதுனால எனக்கு அப்படி என்ன லாபம் இருக்க போகுது? ஒவ்வொரு மாசத்துக்கும் நான் உனக்கு ஆலிமோனி தரேன். நீ நினைச்ச வாழ்க்கைய ஆர்த்தர் கூட சேர்ந்து நீ கண்டிப்பா வாழலாம்.
என் பையனும் என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட கஷ்டப்பட வேண்டாம். எல்லாமே இந்த பிராட்லிக்காக தான், ஆலிமோனிக்காக தான் உன்னை ஏத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லனா எதுக்காக உன்னை தேவையில்லாம நான் கூட வச்சிட்டு இருக்க போறேன் சொல்லு? அப்பா நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன். ஏய், என்ன பேசுற? நீயே கேட்டல, அவனுக்கு என் கூட இருக்கிறதுல விருப்பம் இல்ல. பாய். அப்பா 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 நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட தான் இருப்பேன். நம்ம ஃபியூச்சர் இனிமே நல்லா இருக்கும் பாருங்க. லோரன்சோ, நீ உண்மையிலேயே ரொம்பவே புத்திசாலி. நீ எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். அப்பா கஷ்டப்பட்டாவது உன்னை நல்லபடியா நான் பாத்துக்குவேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்போ ஸ்கூலுக்கு போயே ஆகணும். டியூஷன் ஃபீஸ்க்கு 5000 ரூபாய், மற்ற ஃபீஸ்க்கு ஒரு 8000 ரூபாய் வரும். அப்பா உனக்காக சேர்த்து வச்சிருக்கேன்டா. நீ முடிஞ்ச அளவுக்கு நல்லா கஷ்டப்பட்டு படிக்கணும், சரியா? அப்பதான் மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அப்பா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விளையாட்டுக்காரர். சரி சொல்லு, என்ன சாப்பிட்ற? அப்பா உனக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன். நீ இந்த பணத்தை சேஃபாக வச்சுக்க. அப்பா இந்த லைஃப்ல உங்களை மத்தவங்க முன்னாடி தலை குனிய விட மாட்டேன்ப்பா. ஹே, யார் இந்த பொடி பையன்? பாக்ஸ் கொண்டு வந்திருக்கான்ல, ஃபுட் டெலிவரி பண்ற பையனா தான் இருப்பான். வேற யாரா இருக்கான்? ஹலோ குட்டி பையா, உனக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு. ஆண்டி நான் ஸ்டாக்ஸ் வாங்க வந்திருக்கேன். லோரன்சோ, எழுந்துடுறா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பாரு. டேய் லோரன்சோ, இவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. டேய் எங்க இருக்க? இந்த பையனை வச்சுக்கிட்டு பணம் எங்க போச்சு? இங்க தானே வச்சேன், எங்க போயிருக்கோம்? பிராட்லி, உங்க வீட்டை நாங்க தரவை செக் பண்ணிட்டோம். இல்லீகல் என்ட்ரி நடந்த மாதிரி எந்த தடயமும் கிடைக்கல. ஒருவேளை உங்க பையன் பணத்தை எடுத்துட்டு போயிட்டானா? அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் ஆஃபீஸர். என் பையன் ரொம்ப நல்லவன், இப்படிலாம் அவன் பண்ணவே மாட்டான். சார், சர்வைலன்ஸ் ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. கொடுங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. ஒரு பையன் பாக்ஸோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு போயிருக்கு. இதை கொஞ்சம் பாருங்க. என்ன சொல்றீங்க? என்னால நம்ப முடியல. உங்க பணம் திருட்டு போச்சுன்னா என்னால அதை கண்டுபிடிச்சு தர முடியும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். லோரன்சோ, ஏன்டா இப்படி பண்ண? கேபிட்டலோட பங்குகள் கம்மி தான். அதிர்ஷ்டவசமா வால்மார்க் டிகேடி பங்குகளை வாங்கியாச்சு. இதை வச்சு நாம ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம். எங்க அப்பாவோட லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும். மிஸ் மிஷேல், அங்க பாருங்க, இன்னைக்கு ஆரம்பமே நல்லா இருக்கு. ஹே குட்டி பையா, நீ வாங்கின ஸ்டாக்குக்கு நல்ல எதிர்காலம் இருக்கா மாதிரி தெரியல. நான் சொல்றது கேளு, பணத்தை ரிட்டர்ன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடு. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஓவர்சீஸ்ல 4 வரும். அடிச்சு சொல்றேன், இந்த ஸ்டாக் கண்டிப்பா உயிரும் பாருங்க. பொடி பயலே, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ பேசிட்டு இருக்கிறது கோ குரூப்போட சிஇஓ கிட்ட, மிஸ் மிஷேல். மிஸ் மிஷேல் கோ குரூப்போடைய யங் சிஇஓ. அவங்க ஒரு ஃபினான்ஷியல் ஜீனியஸ் ஆச்சே. அவங்கள இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்க கல்யாண வாழ்க்கையில நடந்த துயரத்தால சூசைட் பண்ணிக்கிட்டதாவும், அப்புறம் அவங்க கம்பெனியே நொடிஞ்சு போனதா கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப பாவம். இங்க பாரு குட்டி பையா, தங்கத்தோட விலை ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. நிறைய ஃபைனான்சியல் கிரைசிஸ்னால வார் கண்டிப்பா நடக்காது. அப்புறம் எதை வச்சு சொல்ற? உனக்கு ஸ்டாக்ஸ் வாங்குற விருப்பம் இருந்தா கண்டிப்பா நான் உனக்கு சொல்லி தரேன், சரியா? நான் மறு ஜென்மம் எடுத்து வந்து நல்லதா போச்சு. இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்கள இப்ப நான் சந்திச்சிருக்கேன். இவங்க ரொம்ப அழகாவும் பர்சனாலிட்டியாவும் இருக்காங்க. எங்க அப்பா கிட்ட இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆகணும். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தெரியுமா? எங்க மேடம் இந்த சிசிடியோட ஃபினான்சியல் ஜீனியஸ். அவங்களோட கணிப்பு எப்பவுமே தப்பாகாது. எனக்கு இந்த ஸ்டாக்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க வேணா பாருங்க, அடுத்த 10 நாள் இது உயரும். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு பெட் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. என்ன பெட்டுன்னு நீயே சொல்லு. இந்த ஸ்டாக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்பேன். ஆனா இது உயர்ந்துச்சுன்னா
நீங்க என் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட சித்தியா வரணும். பாரு, அது உன் கனவுலயும் நடக்காது. இதெல்லாம் சாத்தியமே இல்ல. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, உன் பெட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன். மிஸ் மிஷேல், வேடா. இதான் டீல். இதுல நீ தோத்துட்டா இதுக்கப்புறம் கண்டிப்பா ட்ரேட் பண்ணவே கூடாது. ஓகே. லோரன்சோ, அப்பா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நான் மட்டும் வரலன்னா எல்லா பணத்தையும் நீ இழந்திருப்படா. பணத்தை எங்க வச்சிருக்க? அது சீக்கிரம் என்கிட்ட கொடு. அது அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச பணம்டா. அத நான் எல்லாமே ஸ்டாக்கா வாங்கிட்டேன். என்ன? அது உன் டியூஷன் ஃபீஸ்க்காக சேர்த்து வச்ச பணம்டா. எல்லாத்தையும் இப்படி வேஸ்ட் பண்ணி வச்சிருக்க. அப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அது வேஸ்ட் ஆகாது. இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரே நைட்ல பணக்காரன் ஆகிடலாம். கார், வீடு எல்லாமே வாங்குவீங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, அழகான சாமிங் அங்க ஒரு ஸ்டெப் மதர் கிடைக்க போறாங்க. சும்மா முட்டாள்தனமா பேசாதடா. ஓவர் நைட்ல பணக்காரனாக போறானா? அப்பன மாதிரியே புள்ளைய முட்டாளா இருக்கிறான். எதுவும் தெரியாம சின்ன வயசுல ஸ்டாக் பண்ண வந்தா இதுதான் நிலைமை. உனக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? டெபோரா, வாய் மூடு. என்ன தைரியம் இருந்தா என்ன டெபோரான்னு பேர் சொல்லி கூப்பிடுவேன். நான் வெளியே இருக்கும்போது உள்ள ஒரு சின்ன பையன் ஸ்டாக்கிங் பண்றதா கேள்விப்பட்டேன். அதான் அந்த பொடியை யாருன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கடைசியில பார்த்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பத்தி ஒன்றும் தெரியாத முட்டா பசங்க இங்க நின்றுகிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல? நல்ல வேலையா நான் உன்னை எப்பவோ டிவோர்ஸ் பண்ணிட்டேன். அப்படி இல்லனா நானும் மத்தவங்களோட கண்ணுக்கு ஒரு முட்டாளா தெரிஞ்சிருப்பேன். சிரிக்கிறவன் சிரிச்சுட்டே தான் இருப்பான். ஆனா எங்க அப்பாவை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. ஆனா அவன் முட்டாள்தனத்தை பார்த்து தான் எல்லாருமே சிரிப்பாங்க. இங்க பாரு, வாய மூட. என்ன ஜோக் அடிக்கிறியா? உனக்கு இன்னும் சரியா பல்லு கூட முளைக்கல. ஸ்டாக்ஸை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அட்லீஸ்ட் ஸ்டாக்கையாவது உன்னால எழுத தெரியுமா? இங்க பாரு. ஸ்டாக்ஸை ட்ரேடிங் பண்றது நீங்க நினைக்கிற அளவுக்கு இவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது. என்னது? ஏய் பொடி பயல, பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறதுக்கு பேர் தான் ஸ்டாக் மார்க்கெட் நினைச்சிட்டு இருக்கடா முட்டாள். அதோ அங்க பாரு, நீ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நீ இழக்க போற. பாவம், நீ உன் பையனால நடுத்தெருவுக்கு வரப்போற. இந்த மாதிரி சீக்கிரமா பணக்காரணும்னு ஆசைப்பட்டா இதுதான் நிலைமை. நல்லா புரிஞ்சுக்கும். இங்க பாரு பிராட்லி, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். இவனை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடு. இவனை நீ உன் கூட வச்சுக்கிட்டா நீ சீக்கிரமா செத்து போயிடுவ. பாத்துக்கோ. நான் என்னோட பையனை எங்கேயுமே விட மாட்டேன். இவன் சின்ன பையன், இவனுக்கு எதுவுமே தெரியாது. பணம் போனா போகட்டும். ஒரு அப்பாவா நான் இவனை என்னைக்குமே கைவிட மாட்டேன். இந்த பணத்தெல்லாம் திரும்ப சம்பாதிக்க முடியும். பிளட் டொனேட், கிட்னின்னு எதை வித்தாவது என் பையனை நான் படிக்க வைப்பேன். ஓ, உண்மையாவா? பாருங்களேன், இவன் இன்னும் மாறவே இல்ல. இந்த நிலைமையிலயும் நீ பேசுற பேச்சதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அடுத்தவங்களை நம்பிதான் உன்னோட பொழப்பு ஓடிட்டு இருக்கு. அதை மட்டும் நீ மறந்துடாத. ஆனா மறுபடியும் நீ என்கிட்ட வரணும்னு மட்டும் நினைச்சிடாத. அது எப்பவுமே நடக்காது. இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் காசு கொடுத்து வாங்கின ஸ்டாக்ஸ் உயரும். அப்புறம் பாருங்க, நீங்க தான் எங்க கிட்ட திரும்ப வரணும்னு முயற்சி பண்ணுவீங்க. ஓ, உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? அப்பனா ஓகே, ஒரு பெட் வச்சுக்கலாம். என்ன பெட் வச்சுக்கலாம்? டேய் இங்க பாரு, நம்ம பெட்லாம் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் இழந்ததாவே இருக்கட்டும். நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். இங்க பாரு, நான் ஏழையா இருக்கிறது தான் இங்க ஒரே தப்பே. அப்பா எப்படியாவது கஷ்டப்பட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். உன்னை நல்ல ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாம இந்த தப்பை பண்ண தேவையில்ல, புரியுதா? இங்க பாருப்பா, உன் அப்பா சொன்னதான் சரி. நீ சின்ன பையன். இதெல்லாம் ரொம்பவே விபரீதமான விளையாட்டு. நீ பேசாம பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு உன் அப்பா சொல்றதே செய். ஓகே பிரிட்டி லேடி, எங்க அப்பா கண்டிப்பா தோக்க மாட்டாரு. ஆனா நீங்க பெட் வச்சிருக்கீங்க, அதை மட்டும் கண்டிப்பா மறந்துடாதீங்க. மிஸ் மிஷேல், அவன் கிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த காலத்து பசங்க எல்லாமே இப்படிதான். பல கண்ட்ரீஸ்ல போய் நம்ம மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்போம். நீங்க ஒரு ஃபினான்சியல் ஜீனியஸ். இவன் கூடலாம் நீங்க போட்டி போடணுமான்னு யோசிச்சுக்கோங்க. என்ன பயந்துட்டியா? அப்படி உனக்கு பயமா இருந்தா உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடு. லோரன்சோ, வா போலாம். வீட்டுக்கு போலாம் வா. என்னாச்சுடா? அப்பா, நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? என்னடா உலக? அப்பா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்பா, நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஜெயிக்கிறதா? அவன் ஒரு சரியான உதவாக்கற. அவன் கிட்ட பணமும் கிடையாது, திறமையும் கிடையாது. அவனால எப்படி ஜெயிக்க முடியும்? இப்போ நீ அவனை கடங்காரனா வேற ஆக்கிட்ட. காலம் முழுக்க ஒரு கடங்காரனா அவன் அடிமட்டத்திலே இருக்க போறான். அவன்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டெபோரா, பார்த்தல்ல, இந்த பையனை மட்டும் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடாதன்னு நான் சொன்னேன்ல. இவன் மட்டும் நம்ம கூட இருந்திருந்தான்னு வச்சுக்க, நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டி இருந்திருப்போம். ஆமா ஆர்த்தர், உங்களுக்கு நடக்க போறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சில நேரங்கள்ல எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பையன் உண்மையாவே என்னோட பையன் தானான்னு.
இவனை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. நீ ப்ளேம் பண்ணணும்னா சூ ஃபேமிலியை தான் ப்ளேம் பண்ணணும். 8 தலைமுறையா ஏழையா இருக்கிற குடும்பத்தை நீ எங்கேயாவது பார்த்திருக்கியா? இங்க பாரு பிராட்லி, நான் இப்போ ஒரு நல்ல மூட்ல இருக்கேன். உன் உதவாக்கிற பையனை கூட்டிட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. இல்லனா அப்புறம் நான் உங்ககிட்ட கடுமையா நடந்துக்க வேண்டியது இருக்கும். புரிஞ்சுக்கிட்டு இடத்த காலி பண்ணு. நீ என்கிட்ட என்ன பெட் வைக்க போற? என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு பாப்போம். நான் என்ன சொன்னேன்னா, நீ என்ன பெட் கட்ட போறேன்னு. ஹே பிராட்லி, உனக்கு என்ன பைத்தியமா? நான் பைத்தியமா இல்லைன்றது இப்ப மேட்டரே இல்லை. என்ன பெட்டுன்னு சொல்லு. அப்பா இப்பதான் கரெக்ட் ரூட்ல போறீங்க. டேய், நீ எதுக்கும் கவலைப்படாத. இதுல என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்பா நான் பாத்துக்கிறேன். நீ சொன்னது சரிதான். நம்ம ஏன் லூசர்ஸா இருக்கணும்? முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம். சரி சொல்லு, எதை பெட்டா வைக்க போற? நீ ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்க. சரி பாத்துடலாம்டா நீயா நானானு. இங்க பாரு, இன்னும் 3 நிமிஷத்துல இந்த ஸ்டாக்ஸ் குறைய ஆரம்பிச்சதுன்னா காலத்துக்கும் நீயும் உன் பையனும் எனக்கு அடிமையா இருந்தாகணும். புரியுதா? முடியாது. என்ன பிராட்லி, ரொம்ப பயந்துட்டியா? நான் ரெடி, ஆனா என் பையன் ஒன்றும் வரமாட்டான். பரவாயில்ல அப்பா, நீங்க என்ன நம்புறீங்கல்ல? ம். ம். நீங்க தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? தோத்துட்டாவா? நாங்க தோத்துருவோன்னு எதை வச்சு சொல்ற? இல்லன்னா நீ எதை சொல்ல வர? உன் பையனை நம்பி ஸ்டாக்ல பணத்தை கட்டி நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்ல வரியா? ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா? ஒருவேளை நாங்க தோத்துட்டா இதே இடத்துல மண்டிக்கிட்டு நாங்க மன்னிப்பு கேட்கறோம். அப்புறம் இன்னையில இருந்து நான் உங்களை எங்க பார்த்தாலும் தவழ்ந்து தான் உங்க முன்னாடி நடந்து போவேன். இது போதுமா? இந்த டீல் எங்களுக்கு ஓகே. இங்க பாரு பிராட்லி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வாழ்நாள் முழுக்க எனக்கு அடிமையாக போற. கவலைப்படாத, என்ன உன்னையும் உன் பையனையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். ஏய், உன் பையனை நீ ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினைச்சல? உனக்கு நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உன் பையனை நான் ஸ்கூலுக்கு அனுப்ப போறதில்ல. அவனை என்னுடைய கேட் கீப்பரா நிறுத்த போறேன். ஆர்த்தர், நீங்க ரொம்ப தான் இவனுக்கு இரக்கம் காட்டுறீங்க. இன்னும் டைம் இருக்கு. யாரு ஜெயிச்சாங்கன்னு இன்னும் உறுதியே ஆகல. நீ எவ்வளவுதான் அழுது புரண்டாலும் உன்னை நான் மன்னிக்க போறதில்ல. உன் நிலைமை இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாரு. மிஸ் மிஷல், ஷூ ஃபேமிலி மறந்துடுங்க. அவங்களோட வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சது. வாங்க போலாம். மாஸ்டர் வெயிட் பண்றாரு. நம்ம கிட்ட இருந்து தகவல் வரலன்னா கவலைப்படுவாரு. இவனுக்கு தைரியம் ஜாஸ்தி தான், ஆனா மார்க்கெட் ஒன்றும் இவன் நினைக்கிற அளவுக்கு சாதாரண விஷயம் இல்ல. என் உண்மையான ஐடென்டிட்டியில் வந்திருந்தா நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். சரி வா போலாம். பிராட்லி, உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. இனிமே உன்னோட கஷ்டங்களை ஏத்துக்கிறதுக்கு நீ தயாராரு. டெபோரா, என் பையன் தெரியாம பண்ணிட்டான். இவன் எதுவும் பண்றாதீங்க. என்ன கஷ்டமா இருந்தாலும் அதை நானே ஏத்துக்கிறேன். நீ அதை ஏத்துக்கிறியா? அப்போ ஓகே. இப்பவே மண்டிட்டு நாய் மாதிரி என் முன்னாடி குறைக்கணும். அப்புறம் என் காலுக்கு அடியில நீ தவழ்ந்து வரணும். அப்புறம் உன் பையனை நான் மன்னிச்சு விடுறேன். உன் பையனுக்காக நீ உயிரியே கொடுக்க தயாராக்கியாங்க. நீயாவே பெட் பண்ணி என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. என்ன பயந்துட்டியா? ஓகே, நான் மண்டிடுறேன். அப்பா இங்க பாரு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நம்ம என்னதான் ஏழையா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு. நம்ம தோத்தே போனாலும் அதை நம்ம ஏத்துக்கணும். உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ். சிங்கிள் ஸ்டாக் பிரைஸ் விலை உயர்ந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாரும் கவனிங்க. இது ஒரு குட் நியூஸ். சிங்கிள் ஸ்டாக்கோட விலை 0ல இருந்து உயர்ந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாரும் கவனமா கேளுங்க. மிஷல், அங்க பாருங்க, ஸ்டாக்ஸ் எல்லாமே உயர்ந்துகிட்டு இருக்கு. அப்பா, இன்னையில இருந்து நீங்க யார் முன்னாடியும் மண்டியிட வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல. இந்த ஸ்டாக்ஸ்ல எப்படி திடீர்னு உயருது? இங்க என்ன நடக்குது? ஸ்டாக்ஸ் எல்லாம் உயர்ந்து இருக்கு. அப்பா, நான் தான் சொன்னேன்ல நம்ம ஜெயிப்போன்னு. நம்ம பணம் சம்பாரிச்சிட்டோம். பீரியட் growth முடியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்கோட விலை பல லட்சங்களுக்கு உயரும். என்ன சொல்ற? லட்சங்களை தொட போதா? அது நல்ல விஷயம் தான்டா. அப்போ உன்னை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கான பணம் கிடைச்சிருச்சு. நீ உண்மையிலே எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் தான்டா. இங்க பாரு, நம்ம இப்ப பணக்காரங்க. நம்ம பணக்காரங்களாயிட்டோம்டா. மிஸ் மிஷல், இந்த ஸ்டாக் எப்படி திடீர்னு உயர்ந்துச்சு? இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லையே. எனக்கும் அதான் புரியல.
மிஸ் மிஷல், இப்பதான் போன் வந்துச்சு. பி பிளாக் ரீஜன்ல ஒரு கலகம் ஏற்பட்டிருக்கு. இதனால போர் வரும்னு எல்லாரும் பதட்டத்துல இருக்காங்க. இன்டர்நேஷனல் கோல்டு பிரைஸோட விலை உயர்ந்திருக்கு. நம்ம கோ குரூப்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லாமே லாஸ்ல போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன நான் பண்ண? சொல்றேன், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டிப்பா ரைஸ் ஆகும். இன்னும் 10 நாள் இது உயர்ந்துகிட்டே இருக்கும். மிஸ் மிஷல், மிஸ் மிஷல், கோல்ட் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி இன்னும் 9 நாளுக்குள்ள அது எல்லாத்தையும் வித்துருங்க. குருட்டு போன எலிய பிடிச்ச கதையால இருக்கு. இவன் அதை கரெக்டா கெஸ் பண்ணிருக்கான். போது நிறுத்துங்க. நீங்க பெட் கட்டின மாதிரியே இப்பவே எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. அதுவும் சரிதான். என்ன பெட்டு? பிராட்லி கிட்ட நாங்க போட்ட பெட்டெல்லாம் இது கணக்குலயே வராது. என்னடா பொடிப்பையில எங்ககிட்ட திமிர் காட்டுறியா? உன் முன்னாடி நான் மண்டி எடுக்கணுமா? உனக்கு என்னடா தகுதி இருக்கு? நான் நினைச்சா உங்க 2 பேரையும் என் கையாலேயே நசுக்கி போட்டுற முடியும். அப்ப போட்ட பந்தயத்துல தோத்துட்டு ஆர்த்தர் ஃபேமிலி இங்க இருந்து பயந்து ஓடிட்டாங்கன்னு வச்சுக்கலாமா? ப்ராமிஸ பிரேக் பண்றது மிகப்பெரிய தப்பு. அதனால என்ன? நான் சொன்னா அதை அப்படியே செஞ்சிடணுமா? உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்காம நான் விட மாட்டேன்டா. அவங்களுடைய காலை கையை உடைச்சி இங்க இருந்து வெளியில தூக்கி போடுங்கடா. என்ன பண்றீங்க நீங்க? நிறுத்துங்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? போய் நீ உன் வேலையை பாரு. ஆத்தருக்கும் அவங்களுக்கும் தான் பிரச்சனை. நடுவுல நீ யாரா? நீங்க கொடுத்த வார்த்தைய எப்படி மீறணும்னு நினைக்கலாம்? என்னையும் அடிச்சிட்டல. ஆத்தர் பாருங்க, என்னையும் அவன் அடிச்சிட்டு. அவனை கேளுங்க. அதெல்லாம் பெரிய இடம். அவங்கள நம்ம பகச்சிக்க முடியாது. அப்புறம் என் அப்பாவே நினைச்சாலும் நம்மள காப்பாற்ற முடியாது. ராஜர், இன்னைக்கு நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன? நான் எங்க இருக்கணும்னு கூட நீதான் முடிவு பண்ணுவியா? ஏன்னா இங்க வரக்கூடாதா? இல்ல 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 இல்ல. அட, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? உங்களை தடுக்கிற தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? நாங்க சும்மா இவங்க கூட விளையாடிட்டு இருந்தோம். நாங்க இதோ இப்ப கிளம்பிடுறோம். போயிட்டு வரோம். சில பேர் அவங்க வெச்ச பெட்டை முடிக்காம இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. டேய் பொடிப்பையில வாய மூடு. சும்மா விட்டா ஓவரா பேசுற. அப்படியே குத்துங்க. என்ன பெட்டு? அவர் எங்க அப்பா கூட பெட் வச்சிருந்தாரு. ஒருவேளை அவர் தோத்துட்டா எங்க அப்பா முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேட்கறதா சொன்னாரு. எங்களை தொந்தரவு பண்ண மாட்டாராம். ஆனா இப்ப அவர் ஓட பாக்குறாரு. அது உண்மையா? இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க என்ன திமிரு இருந்தா ரூல்ஸை பிரேக் பண்ணிருப்பா. முட்டி போடு. அவர் முன்னாடி எல்லாரும் முட்டி போடுங்க. அது அதாவது பிராட்லி, நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான். எங்களை மன்னிச்சிடு. ஐம் சாரி. ஐம் சாரி. ஆல் ரைட், நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். எங்க அப்பா இதுக்கப்புறம் உங்களை எதுவுமே செய்ய மாட்டாரு. நீங்க எங்க அப்பாவை வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா அவரை நீங்க வம்புக்கு இழுக்கணும்னு நினைக்க கூடாது. சொன்னது கேட்டுச்சா? மறுபடியும் நீங்க என் கண்ணில் பற்றாதீங்க. அப்புறம் தெரியும். நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். பாப்பலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க போங்க, நான் வந்துடுறேன். அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்துருக்கா. உண்மையிலேயே ஸ்டாக்கிங்ல இது ஒரு நல்ல இன்கம் தான். என் அதிர்ஷ்டம்லாம் இதுல ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துக்கும் என் பையன் மட்டும்தான் காரணம். ரொம்ப நன்றிங்க. நீங்க தானே மேனேஜரை ஹெல்ப்புக்கு வர வச்சிங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நன்றிலாம் தேவையில்ல. இதெல்லாம் வெறும் ஒரு சின்ன உதவி தான். அதுக்கு கைமாறா நீங்களும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஓ சித்தி, உங்களோட பெட்டை நீங்க நிறைவேற்ற வந்திருக்கீங்களா? அப்படி என்ன உதவி வேணும்? எங்களுடைய கோ கம்பெனிக்கு உங்களை ஃபைனான்ஷியல் அட்வைசரா இன்வைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என் கூட வந்து ஃபினான்ஷியல் சப்மிட் அட்டெண்ட் பண்றீங்களா? என்ன சொல்றீங்க? ஃபினான்ஷியல் சம்மிட் இது கண்டிப்பா ஸ்பெஷல் ஆப்ஷனா இருக்க போகுது. என்னோட பாஸ்ட் லைஃப்ல அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபினான்ஷியல் சம்மிட்ங்கிறது ஒரு பெரிய புதையல் மாதிரி. அதை நம்ம எப்படியாவது வாங்கிட்டா எங்க அப்பாவோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா மிஸ் இருக்கும். மிஷல், ஃபினான்ஷியல் சமிட்ங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப வருஷமா பல பேர் அதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க. இப்படி சம்பந்தமே இல்லாத ஆட்கள் அங்க கூட்டிட்டு போனா கோ குரூப்போட ரெபுடேஷன் தான் பாதிக்கப்படும். அதை யோசிங்க. என்ன கோ குரூப்? ஆமா, இவங்க தான் கோ குரூப்போட சிஇஓ. இவங்க பேரு மிஸ் மிஷல். மிஸ் மிஷலா? அப்பா, அவங்கள இனிமே மிஸ் மிஷல்னு ஃபார்முலா கூப்பிடாதீங்க. நீங்க அவங்கள ஹனின்னு தான் கூப்பிடணும். சரிதானே சித்தி? டேய் ஏன்டா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? மன்னிச்சிருங்க, இவன் சின்ன பையன் விளையாட்டு அதெல்லாம் பேசிக்கிட்டு மிஸ் இருக்கான். மிஷல், இன்வெஸ்டர் அட்வைசர் பொசிஷனுக்கு பல பேரு பல நாட்டுல இருந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இவர் எப்படியும் அந்த பொசிஷனுக்கு கரெக்டா இருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேவின் அந்த பொசிஷனுக்கு கரெக்டா இருப்பாரு. அதுவும் சரிதான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க ஃபேமிலிக்கு பணத்தாசை ரொம்பவே அதிகம். நம்ம கோ குரூப்பை காலி பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கை கோத்தா அப்புறம் முதலுக்கே மோசமாயிடும். ஆனா
மிஸ் மிஷல் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? பிராட்லி, உங்க பலத்தை மறைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே. இது எல்லாமே உங்களோட வேலை தானே, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன உங்க பையனை வச்சு ரொம்ப நல்லாவே நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. திறமையானவர் தான் நீங்க. வாழ்த்துக்கள். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் பையன் தான் ஃப்ளூக்ல ஏதோ பண்ணியிருக்கான். லொரான்சோ ஒரு சின்ன பையன் தான். கண்டிப்பா அவன் இதெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அவன் பின்னாடி இருந்த நீங்க தான் எல்லாத்தையுமே செஞ்சிருக்கீங்க. அப்புறம் உங்க எக்ஸ் வைஃபை பார்க்கும் போது எனக்கு பிடிச்சிட்டேன். இந்த டிவி சீரியல் எல்லாம் நல்ல பொண்ணு மாதிரி நடிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு டிவி சீரியல் பொம்பளை தான் உங்களுக்கு வைஃபா கிடைச்சிருக்காங்க. எனக்கு கரெக்டா? மிஸ் மிஷல், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. மிஸ் மிஷல், நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த மாதிரி சொல்ற? கடவுளுக்கு தான் தெரியும். மத்தவங்க எல்லாருமே அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்றவங்க. ஆனா நான் என்னுடைய புத்தி கூர்மையும் முடிவெடுக்கிற திறனையும் நம்பிட்டு இருக்கவன். ஐயோ, இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி புரியாம பேசிட்டு இருக்காங்க? இங்க பாருங்க மிஸ்டர், நீங்க இதை ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுல உங்களுக்கு ரெகுலாரிட்டி கமிஷன் கிடைக்கலாம், மத்தவங்களை ஈர்க்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. ஆனா இந்த ஃபைனான்ஷியல் சம்மிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட உதவி எனக்கு கண்டிப்பா தேவை. கவலைப்படாதீங்க சித்தி. எங்க அப்பா மட்டும் களத்துல இறங்கிட்டாருன்னா அப்புறம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவாரு. ஏன்டா இப்படி வளர்ற? அவரை நம்ம ஆக்ஷன் எடுக்க வச்சுட்டா போதும், அவர் பார்த்துப்பாரு. ஆனா நீங்க உங்களுடைய சின்சியாரிட்டி காட்டணும். மேலும் கதையை தெரிந்து கொள்ள டேஷ் ரீல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.